இன்று தாவேக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தாவேக அரசுக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக இபிஎஸ் தரப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் ராஜகுமரன். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கின்றதா என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு வாக்கெடுப்பாக இது நடைபெறும். வழக்கமாக தமிழகத்தை பொறுத்தவரை 234 இடங்கள் மொத்தமாக இருக்கின்றன. அதில் 118 இடங்களை பெறக்கூடியவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். தனித்த கட்சியாகவோ கூட்டணியாகவோ இருந்து அந்த ஆட்சி அமைந்து வந்தது. ஆனால் தனித்து தேர்தலை சந்தித்திருந்த கூட்டணி கட்சிகள் இல்லாமலேயே போட்டியிட்டிருந்த தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்றது. 108 இடங்களை பெற்றது. எனவே கூடுதலான இடங்களை பெற்றவர்கள் என்ன ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கூட அறுதி பெரும்பான்மை இருந்தால் மட்டும் சூழலில்தான் தங்களுக்கு 118 அல்லது அதற்கும் கூடுதலான உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கின்றது நடைமுறை. இன்று தாவேக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமை செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தாவேக அரசுக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக இபிஎஸ் தரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்பதற்காக எம்எல்ஏக்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. இதற்காக பேருந்தில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் தாவேக எம்எல்ஏக்கள். இன்று தாவேக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. தாவேக அரசுக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக இபிஎஸ் தரப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பதாக சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தாவேக அரசுக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக இபிஎஸ் தரப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கும் நிலையில் தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பதாக சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விரிவான விவரங்கள். இன்றைக்கு நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசுக்கு அறுதி பெரும்பான்மைக்குரிய ஆதரவு கிடைத்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதற்கு காரணம், உண்மையிலேயே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பாக நடைபெறுகின்றதா, அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் ஆதரவை அதிகம் பெற்றவர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது எஸ்.பி. வேலுமணியா என்பதை தீர்மானிப்பதற்காக நடைபெறுகின்றதா என்பதை போன்ற கேள்விகள் எழக்கூடிய அளவிற்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பல்வேறு அரசியல் முக்கியத்துவத்தை எழுப்பி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்று நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பிலே அதிமுகவினர் இரு கூறாக பிளவுபட்டு வாக்களிக்கப் போகின்றார்கள். அதை அதிமுகவினர் உறுதி செய்து விட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இன்று காலையும் கூட அதை அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலானவர்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக வாக்களிக்க போகின்றோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவிற்கு எதிராக இருந்த கட்சிகளில் ஒன்று தமிழக வெற்றி கழகம். தாவேகாவிற்கு நாங்கள் ஏன் ஆதரவு அளிக்க வேண்டும்? அதிமுகவினுடைய நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இருப்பதுதான் என்ற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே அதிமுகவின் மொத்தம் இருக்கும் 47 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் எத்தனை உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கின்றார்கள் என்பதை பொறுத்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்தவரை 2 தரப்பாக பிளவுபட்டுள்ள நிலையில் 2 தரப்பும் தங்கள் தரப்பிலே ஒருவரை கொறடா என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதன்படி எஸ்.பி. வேலுமணி தரப்பிலே சி. விஜயபாஸ்கரும், எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் கொறடா என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் சட்டப்பேரவையால் கொறடா என்பவர் அதிகாரப்பூர்வமாக தீர்மானிக்கப்படவில்லை. சட்டப்பேரவையினுடைய அதிகாரம் பொருந்திய நபராக இருக்கும் பேரவைத் தலைவர் அதிமுகவினுடைய கொறடா யார் என்பதை இதுவரை தீர்மானித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை வெளியிடவில்லை. எனவே கட்சிதாவல் தடை சட்டத்தின் கீழே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை கேள்விக்குரியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிலே 2 பங்குக்கும் அதிகமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அந்த கட்சியின் தலைமை நடவடிக்கை எடுக்க முடியாது. அதன் அடிப்படையிலே 47 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவில் 32 உறுப்பினர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் ஏற்கனவே தங்களுக்கு 30 உறுப்பினர்கள் ஆதரவு வரை கிடைத்து விட்டதாகவும், இன்று வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது கூடுதலாக 2 பேருக்கும் அதிகமானவர்கள் கூடுதலாக வாக்களித்து 32க்கும் அதிகமான வாக்குகளை
தாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையினை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய 22 உறுப்பினர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள். எனவே இரண்டு தரப்பும் தனித்தனியாக ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றது சட்டப்பேரவை வளாகத்திலே. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினருக்கான அறையில் தற்போது SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்வதில்லை. அதிமுக 2 அறைகளில் தனித்தனியாக அமர்ந்து தொடர் ஆலோசனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையும் நடக்கின்றது. சரியாக 9:30 மணியளவிலே நேரலை காட்சிகளை வழங்க இருக்கின்றார்கள். அந்த நேரலையில் அனைத்து தரப்பு மக்களும் நேரடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது சட்டப்பேரவையிலே முற்றிலும் தனித்துவமாக நடைபெறும். கதவுகளை மூடி விடுவார்கள். ஒளிப்படமோ அதாவது வீடியோ முறையிலோ அல்லது ஆடியோ முறையிலோ எந்த தகவலும் உள்ளே இருந்து வெளியில் கிடைக்காது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முழுவதுமாக நடைபெற்று முடிந்த பிறகுதான் சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் அறிவிப்பினை வெளியிடுவார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன நடந்தது, எத்தனை பேர் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள், எவ்வளவு பேர் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதையெல்லாம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்த பிறகுதான் அறிந்து கொள்ள முடியும். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது எந்த வகையிலும் வீடியோவோ ஆடியோவோ உள்ளே இருந்து வெளியில் வராது. அவையில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அந்த பகுதியினுடைய கதவுகள் அனைத்து மூடப்படும். அவை காவலர்கள் கதவுகளுக்கு உள்ளாகவும் வெளியாகவும் நின்றிருப்பார்கள். எந்த ஒரு உறுப்பினரும் வெளியில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படாது என்பது உட்பட பல்வேறு நடைமுறைகள் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பின்பற்றப்படும். மிகவும் ரகசிய தன்மையோடு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரம் அவையினுடைய செயல்பாடு இருக்கும். ஆனால் இன்று இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது நாட்டு மக்கள் அதாவது தமிழக மக்கள் அனைவரும் என்ன நடக்கின்றது, எந்த முறையில் இது நடக்கின்றது, எந்தெந்த உறுப்பினர் எல்லாம் யாருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படைத்தன்மையோடு பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அனைத்து விவரங்களும் அதாவது நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பினுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் முழுவதுமாக நேரலையில் ஒளிபரப்புவதற்கு இந்த அரசு முன் வந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே அதிமுக தரப்பிலே யாருக்கு எத்தனை ஆதரவு இருக்கின்றது என்பதை உறுதி செய்யக்கூடிய விதமாக இன்றைக்கு முதல் அரை மணி நேரத்திற்குள்ளாக அனைத்து விவரங்களும் தெரியவரும். நம்பிக்கை வாக்கெடுப்பு என்றாலும் சரி அல்லது தீர்மானங்கள் என்றாலும் சரி சட்டப்பேரவையில் அது எவ்வாறு நடைபெறும் என்றால் 6 டிவிஷன்கள் என்று சொல்லுவார்கள். தமிழிலே பகுதி என்று குறிப்பிடக்கூடிய விதமாக அதை சொல்லலாம். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 234 இருக்கைகள் இருக்கின்றன. அந்த இருக்கைகள் பகுதி பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் 6 பகுதிகளாக இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பகுதியாக எழுந்து நிற்க சொல்வார்கள். எண்ணி கணித்தல் என்று சொல்வார்கள். அதன்படி ஒவ்வொரு உறுப்பினரும் எழுந்து நிற்க வேண்டும். யார் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். அமர்ந்திருப்பவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்பதாக கருதப்படும். இதுபோன்று எழுந்து நிற்க சொல்லி எண்ணி கணித்தல் நடைமுறை அடிப்படையில் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய 6 டிவிஷன்களையும் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை 6ஆக பிரித்து ஒவ்வொரு பகுதியாக எழுந்து நிற்க சொல்லி எண்ணி கணிக்கும் நடைமுறை அடிப்படையிலே முடிவு அறிவிக்கப்படும். இந்த முடிவுகளை பொறுத்துதான் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு அறுதி பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கின்றதா என்பது உறுதி செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த அதிமுகவில் தற்போது எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனையிலே யாருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு பெரும்பான்மை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து அந்த முடிவையும் வெட்டுவதற்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு உதவ போகின்றது. அடுத்தடுத்து அதிமுகவினர் எப்படியும் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு செல்லத்தான் போகின்றார்கள். இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே இன்பதுரை உள்ளிட்டவர்கள் எல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவுறுத்தி இருப்பதற்கு மீறி யாரேனும் செயல்பட்டால் அவர்கள் கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். என்றாலும் பெரும்பான்மை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் SP வேலுமணி பக்கம் இருப்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது. 32 பேர் வரை கூட அவருடைய தரப்புக்கு ஆதரவாக இன்றைக்கு சட்டப்பேரவையிலே செயல்படக்கூடும் அதிமுக உறுப்பினர்களில். எனவே இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து சட்டப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீதிமன்றத்திற்கு சென்றால் கூட அவர்களுக்கு சிக்கல் தான் வரும் என்பதையும் சில சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு சில நேரங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை அடிப்படையாக வைத்து கட்சியினுடைய தலைமையை அவர்களிடம் கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதிமுகவினுடைய பைலா என்று சொல்லப்படக்கூடிய கட்சி விதிகள் சொல்லுவது பொதுக்குழுவிற்கு தான் முழு அதிகாரம் உண்டு, பொதுச் செயலாளருக்கு தான் முழு அதிகாரம் உண்டு, பொதுக்குழு எடுக்கும் முடிவே கட்சியினுடைய முடிவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றது. மற்ற கட்சிகளுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அடிப்படையிலே சில அனுகூலங்கள் கிடைத்திருந்தாலும் கூட அது இந்த பிரச்சனையில அதிமுக பிரச்சனையிலும் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்லுமா என்பதை உறுதிபட கூற முடியாது. ஏனென்றால் அதிமுகவினுடைய கட்சி விதிகள் நீதிமன்றத்தில் பேசும். எனவே பொதுக்குழுவிற்கு அதிகாரம் என்ற அதிமுகவினுடைய கட்சி விதிகளை அவ்வளவு எளிதாக நீதிமன்றத்தாலும் மாற்ற முடியாது என்றாலும் கூட
தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலவரம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தற்காலிக சரிவை ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த சரிவில் இருந்து அவர் எவ்வாறு மீண்டு வரப் போகின்றார் என்பதும் இன்றைய நாளில் சட்டப்பேரவைக்கு உள்ளாக நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பிலேயே தெரிய வரும். சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏன் ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்லுகின்றார்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது, எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்தார், அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்ற கருத்தை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கேட்கும் பொழுது தேர்தல் தோல்வி காரணமாக இது போன்ற கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். தலைமையை மாற்ற வேண்டும், பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும், சட்டமன்ற குழு தலைவரை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் தேர்தல் தோல்வி பற்றி யாரெல்லாம் பேசுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த மாவட்டத்திலே மாவட்ட செயலாளர்களாக இருந்து வரக்கூடிய நிலையில் அந்த மாவட்டத்தில் கட்சி கொடுத்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க முடியாதவர்கள். சொந்த மாவட்டத்திலே தங்களுடைய ஒற்றை தொகுதியில் வெற்றி பெற்றார்களே தவிர மற்ற அனைத்து தொகுதியிலும் அதிமுகவும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களும் தோல்வி அடையக்கூடிய வகையில் தான் அவர்களுடைய மாவட்ட அரசியல் இருந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தங்களை தவிர யாருமே மாவட்டத்தில் வெற்றி பெற முடியாத அளவிற்கு தங்கள் மாவட்ட அரசியலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை நோக்கி குற்றம் சொல்வது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும் என்ற ஒரு நியாயமான கேள்வியினை அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எழுப்பி வருகின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்பிக்கை வாக்கு நடைபெறும் பொழுது அந்த சட்டப்பேரவையினுடைய தலைவர் தலைமையிலே சட்டப்பேரவை கூடும். அதாவது இன்னும் ஒரு 15 நிமிடங்களில் முதலமைச்சரோ அல்லது ஒரு மூத்த அமைச்சரோ எழுந்து அமைச்சரவை மீது நம்பிக்கை கோரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார்கள். அமைச்சரவைக்கு பெரும்பான்மை பலம் இருக்கின்றது என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு தீர்மானம். அதன் பிறகுதான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைமுறை தொடங்கும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட எழுந்து அமைச்சரவை மீது நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிய நான் விரும்புகின்றேன் என்று சொல்லும் பொழுது அதை ஒருவர் வழிமொழிவார். சட்டப்பேரவையினுடைய பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அது வாக்கெடுப்புக்கு விடப்படும். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சிறிய விவாதம் இடம்பெறும். அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கூட அளிக்கப்படும். நம்பிக்கை வாக்கெடுப்பு, நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திலே பங்கேற்று அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசுவார்கள். அதற்கான கால அளவு என்ன என்பதை கூட, அதாவது எதிர்கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு குறிப்பிட்ட அவகாசம் ஒதுக்கப்படும். மற்றபடி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அவர்கள் எத்தனை இடங்களை பெற்றிருக்கின்றார்கள், எத்தனை உறுப்பினர்களை கைவசம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த தீர்மானம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும், பேசுவதற்கான அனுமதி வழங்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.